Hello friends, change financial accounting paper number 6 ICMA study material இருக்கக்கூடிய illustration 1 2 3 4 5 ஓகேவா இதை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். என்ன பேஜ்ல இருந்து என்ன பேஜ் வர அப்படின்னா 92ல இருந்து 92 92 to 101 92 to 101. Okay, before that, if you are watching our channel for the first time, please subscribe. Okay, bill of exchange நம்ம பார்க்க போகிறோம். bill of exchange illustration 1 என்னன்றதை பார்த்துடலாம். தியரிட்டிக்கல்லாம் நம்ம தனி வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம illustration 1 பேஜ் நம்பர் 92ல இருக்கு. ஓகே, 92. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டியூ டேட் கொடுத்துருக்காங்க. பில் இன் த ஃபாலோயிங் கேஸ் ஜான்வரியில் பில் டேட் இருக்குது. பீரியட் வந்து 4 மந்த் கொடுத்துருக்காங்க, அங்கே டேட் கொடுத்துருக்காங்க, அங்கே 2 மந்த்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பார்த்தோம்னா 1/1/2021 கொடுத்துருக்காங்களா, அதை அங்கே எழுதிட்டேன். இப்போ 4 மந்த்ன்றதுனால 4 மந்த்து, அப்புறம் 3 டேஸ் கிரேஸ் டேஸ் கொடுத்தோம்னா இப்போ 1 + 3 4, அங்கே 1 + 4 5, அங்கே அப்படியே இயர் கொண்டு வந்துட்டோம். இதுதான் நம்மளுடைய பில் வந்து மெச்சூரிட்டி ஆகக்கூடிய டேட். ஓகே, அடுத்து இதில் வந்து நம்ம டேட் எழுதிட்டோம். 2 மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ 11 + 2 12 மாதம் இல்லையா. அப்புறம் 1 ஜான்வரி 23 இருக்குது. 23ல் 3 ஆட் பண்ணால் 26. ஓகே, இப்போ வந்து 26 அப்படின்றது வந்து நேஷ்னல் ஹாலிடே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு நாள் முன்கூட்டியே நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ காந்தி ஜெயந்தியாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம வருஷம் வருஷமாக கொண்டாடக்கூடியது. அன்னைக்கு லீவுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்றதுனால அதுக்கு முந்தின நாள் இப்போது 26ஆம் தேதி வந்து நம்மளுக்கு தீபாவளின்னு நார்மலாக வச்சுக்கோங்க, அது ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அதனால் 25ஆம் தேதியே பேமெண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, அதே பேண்டமிக் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொரோனா லீவ் அந்த இதெல்லாம் இப்போ திடீர்னு வருது. அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் அந்த பேண்டமிக் லீவ் முடிஞ்ச அடுத்த நாள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா எச் சோல்டு கூட்ஸ் ஃபார் ₹20,000 to Y on credit on January 1, 2022. H draw a bill of exchange upon Y. ஓகேவா, எட்ஸ் வந்து 20,000 ரூபாய்க்கு விற்றுருக்கான் ஒய் கிட்ட. ஸோ எட்ஸ் வந்து செல்லர், ஒய் வந்து பையர். ஓகேவா, இன்னைக்கு January 1, 2022ல். அப்புறம் எட்ஸ் வந்து பில்லை வந்து ட்ரா பண்ணுறாரு, ஒய் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ பில்ஸ் ரிசீவர் வந்து எட்ஸு, பில்ஸ் பே பண்ணுறவர் வந்து ஒய். ஓகேவா, சேம் அமௌண்ட் 3 மந்த்துக்கு. ஓகேவா, ஒய் அக்செப்ட் த பில் ரிட்டர்ன் டேட் டு எட்ஸ். ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டாரான். ஒய் met acceptance on மெச்சூரிட்டி டேட்டில் ஒய் வந்து அந்த பில்லை மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா பேமெண்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ரெக்கார்ட் த necessary journal entries under the following circumstances. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எட்ஸ் retained the bill till the date of its maturity and collected directly. ஓகேவா, எட்ஸ் வந்து தன்னோட கையிலே வச்சுட்டு மெச்சூரிட்டி டேட்டில் கலெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். ஃபஸ்ட்டு சேல்ஸு, ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு 20,000. அடுத்து ஜான்வரி அதே டேட்டில் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு எட்ஸ் அக்கௌண்ட்டு 20,000. அந்த பில்ஸ் மூலமாக வாங்குறதா சொல்லியிருக்கிறதுனால இப்போ இங்கே டேட்டு வந்து 1/1/22. இதில் 3 மந்த்துன்னு சொல்லியிருக்காங்களா, 3 மந்த்து அப்படின்னா 1/4/22. ஓகேவா, ஓகே, கிரேஸ் டேட்டு 3 நாள், April 4. இந்த 1ல் 3 கிரேஸ் டேட் ஆட் பண்ணால் 4/4/22. ஓகே, இப்போ 4 ஏப்ரல் 2022 இந்த டேட்டில் நம்ம பில் வந்து அமௌண்ட் வந்து உள்ள வருது. பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் 20,000. இதுதான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளது. அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா எட்ஸ் டிஸ்கவுண்டட் த பில் ₹12 per annum ஃப்ரம் த பேங்க் ஆன் 1/1/2022.
இயர்லாம் சேஞ்ச் ஆகலை, டேட்டும் சேஞ்ச் ஆகலை. பட் டிஸ்கவுண்ட் பண்ணுறது பேங்க்லேயே இவர் பண்ணிட்டார். எவ்வளோ? 12%. ஓகேவா? இப்போ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட்டு சேல்ஸுக்கு போட்டுருவோம். அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு ஒய் அக்கௌண்ட்டு. அப்புறம் வந்து பேங்க்கில் கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கையில் அமௌண்ட் வந்துடுது. பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு 12% டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்களா, டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெப்டார் செலவுன்றதுனால அங்கே டெப்டார் போடுறோம். அடுத்து பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? 3 மந்த்து நம்மளுடைய மெச்சூரிட்டி மந்த்து 3/12 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 12% போட்டால் நம்மளுக்கு 600 வருது. இந்த 20,000 மைனஸ் பண்ணி இந்த 19,400 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்றேன்னு நம்மளுக்கு மெயின் கொஸ்டினில் சொல்லிட்டதுனால நம்ம நோட்டிங் சார்ஜாக இருக்கட்டும், மற்ற இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? எட்ஸ் என்டோஸ்டு த பில் ஆஃப் ஹிஸ் கிரெடிட்டார் இசட். ஓகேவா? எட்ஸு தான் பணத்தை வாங்குறவர், பில்ஸ் ரிசீவராக இருந்திருக்காரு. ஆனால் இப்போ இசட்டுக்கு வந்து என்டோஸ் பண்ணிட்டார். இசட் தான் இப்போது பில் அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறவர். ஓகேவா? அதுக்கான இது போடுவோமா? இயர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஓகே, இப்போ சேல்ஸுக்கு போட்டோம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு ஒய் அக்கௌண்ட் போட்டோம். இப்போ என்டோஸ் பண்ண போகிறோம். பெறுபவர் யார்? ரிசீவர் யார்? இசட் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? இதுவும் ஓகே. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 4th ஒன்ல எட்ஸ் ரீடைன்டு த பில் அண்ட் ஆன் March 31, 2022. ஓகேவா? எட்ஸ் சென்ட் த பில் ஃபார் கலெக்டட் டு இட்ஸ் பேங்க் ஆன் April 5, 2022. பேங்க் அட்வைஸ் வாஸ் ரிசீவ்டு. ஓகே, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 5ஆம் தேதி அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. மார்ச் 31 அன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? சென்ட் த பில் ஃபார் கலெக்டிங் டு இட்ஸ் பேங்க். பேங்க்கில் இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பில்லு அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். 5ஆம் தேதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி நம்ம என்ட்ரி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் சேல்ஸை வந்து போட்டுருதோம். ஓகே, சேல்ஸுக்கு என்ட்ரி ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு இது சேல்ஸ் அக்கௌண்ட்டு. அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு எட்ஸ் அக்கௌண்ட்டு. அப்புறம் பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்டிங் டு பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? கலெக்ஷனுக்கு தான் அனுப்புகிறோம். நம்ம கையில் அமௌண்ட் வருதுன்னு நம்ம எழுதலை. அப்புறம் பேங்க்கில் வந்து டிஸ்கவுண்ட்டும் நம்ம பண்ணலை. இதை வாங்கிக்கோப்பா அப்படின்ட்டு பேங்க்கில் நம்ம போடுறோம். ஓகேவா? பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகே, அடுத்து இப்போ 5ஆம் தேதி நம்மளுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்களா, பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் சென்ட் ஃபார் கலெக்ஷன். இது ஆப்போசிட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து ஒய்க்கு நம்ம எப்படி போடுவோன்றத ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஒய் அக்கௌண்ட் எட்ஸ் அக்கௌண்ட்டு. அப்புறம் எட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா அது. அப்புறம் வந்து மெச்சூரிட்டி டேட்டில் நம்ம பேமெண்ட் பண்ணுற போது என்ன என்ட்ரி போடணும்னா பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, இதுதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த தியரிஸ்லாம் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். தனி வீடியோஸ் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, அதை பார்த்துட்டு சம்ஸ் வாங்க நீங்கள். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 3ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஓகே, மிஸ்டர் எட்ஸ் sold goods for rupees 15,000 to Mr. Y and immediately draw a bill upon him on Jan 1, 2022, payable after 3 months. On maturity, the bill was dishonored and rupees 50 were paid by the holder of the bill as nothing charges. The journal entries will be recorded in the books of Mr. X and Mr. Y as given below under the following circumstances. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எட்ஸ் சோல்டு கூட்ஸ். ஓகேவா? எட்ஸ் வந்து விற்கிறாரு, ஒய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. இம்மிடியேட்லாக ட்ரா பண்ணுறாங்க பில்லை. ஓகே, என்ன ஏரியில் அப்படின்னா Jan 1, 2022, பேபிள் ஆஃப்டர் 3 months, 3 மாதத்துக்கு பில் போடுறாங்க. ஓகே, மெச்சூரிட்டி டேட் வரும்போது டிஸ்ஹானர் ஆகுது பில்லு. அதுக்கு 50 ரூபாய் வந்து நோட்டிங் சார்ஜஸாக பேமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜேர்னல் என்ட்ரி ரெக்கார்டட் வந்து நம்ம எட்ஸ் ஒய் 2 பேருக்குமே நம்ம வந்து போடணும். இப்போ அவங்க சில இதை சொல்லியிருக்கிறாங்க, அதுபடி நம்ம போடலாம். when the bill was kept by Mr. X till maturity. ஓகேவா? மெச்சூரிட்டி டைம்லேயே பண்ணிட்டாங்க, இந்த இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து எட்ஸோட ஆங்கிளில் இருந்து பார்த்துடலாம். ஓகே, எட்ஸ்
எச் ட்ராயர் தானே. ஸோ ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு டு ஒய் அக்கௌண்ட்டு. அடுத்து இப்போ ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு, இது ஆப்போசிட்டு. டு கேஷ் 50 நோட்டிங் சார்ஜ் இருக்குல்ல, அதை போட்டுக்கிறோம். ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து மஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக போடணும். இது நம்ம கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, when the bill was discounted with the bank, பேங்க்கில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டா என்ன நடக்கும். ஓகே, இப்போ சேல்ஸ் நம்ம என்ட்ரி போட்டோம். அடுத்து பேங்க்லேருந்து அமௌண்ட் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். சாரி, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு ஒய் அக்கௌண்ட், பில்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து பேங்க்கில் கொண்டு போய் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டுன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் வரும். டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஒருக்கா பார்த்துடலாம். 12% வந்து டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்கிறாங்களா. ஓகே, அப்படின்னா இதில் 12/100 இன்ட்டு 3/12 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் மேட்ரு. இப்போது நம்மளுக்கு வந்து நோட்டிங் சார்ஜ் வந்து இப்போ தான் நம்ம சேர்ப்போம். ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட்டு போட்டுட்டு சேர்த்து போட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து என்டோஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு நம்ம இப்போ என்ட்ரி போட போகிறோம். சேல்ஸுக்கு போட்டோம், பில்ஸ் ரிசீவபிள் போட்டோம். இப்போ எட்ஸுக்கு வந்து என்டோஸ் பண்ணுறோம். ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் போட்டோம். அடுத்து இப்போ பேங்க், இது பெறுபவர் ரிசீவர் யாருன்னா ஒய். ஓகே, டிஸ்ஹானர் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ நம்மளுக்கு அமௌண்ட் வராது. அந்த பில்லையும் நோட்டிங் சார்ஜையும் குடியா அப்படின்ட்டு நம்ம எட்ஸ் கிட்ட கொடுக்குறோம். இவர் வந்து இது பண்ணுறாரு. ஓகேவா, இதுதான் ஆப்போசிட் என்ட்ரின்றது. இந்த எட்ஸ் ஒய், இது இசட் வந்து கீழே வந்துடுவார். இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து ஒய்யாக மாறிடும். ஓகேவா, இதுலேயும் நம்ம ஆட் பண்ணி தான் போட்டிருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ஒய்க்கும் இதே மாதிரி நம்ம ஷார்ட்டாக போடுறாங்க ஒரு எக்ஸாம்பிள்காண்டி. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு எட்ஸ் அக்கௌண்ட் 15,000. அப்புறம் பில்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு எட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் பேயபிள் போடுறோம். அப்புறம் வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டு டெப்டார் டு நோட்டிங் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு எட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு நம்ம கணக்கு முடிக்கிறோம். இதுக்கு நம்ம தனியாக தான் போட்டிருக்கோம், பார்த்தீங்களா. ஓகே, இப்போ ரெனிவல் பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். தியரிட்டிக்கெல்லாம் நம்ம தனியாக பார்த்துக்குறோம். அந்த வீடியோஸ் பாருங்கள், நான் மேலே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 4ல் என்ன சொல்லியிருக்கிறாங்க. Illustration 4. On February 1, 2022, X sold goods to Y for rupees 80,000. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா 1 February 2022 அன்னைக்கு எட்ஸ் வந்து விற்காரு, ஒய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு. எவ்வளோக்கு அப்படின்னா 18,000 ரூபாய்க்கு. அதில் 3,000 3,000 வேர் பெய்டு பை ஒய் இமிடியேட்லி. அதில் 3,000 வந்து உடனே ஒய் வந்து பேமெண்ட் பண்ணிட்டாராம். அப்படின்னா 15,000 இன்னும் பேமெண்ட் பண்ணணும். பேலன்ஸ் அக்செப்டட் 3 month பில். இந்த 15,000 ரூபாய்க்கு 3 month பில் வந்து ட்ரான் பண்ணுறாங்க. ஸோ எட்ஸ் வந்து பில்ஸ் ரிசீவர், ஒய் வந்து பில்ஸ் பேயர். ஓகே, on the date maturity of the bill, Y requested X to cancel the old bill and draw a new bill. மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு நியூ பில் வந்து நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, ஓல்டு பில்லை கேன்சல் பண்ணிவிட்டு. ஓகே, எத்தனை மாதத்துக்கு, 2 மாதத்துக்கு. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்கணும் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. எட்ஸ் அக்ரீடு டு ஒய்ஸ் ரெக்வஸ்ட் and cancelled the old bill and draw a new bill. The new bill was met on maturity by Y. ஓகே, செகண்ட் பில் நார்மலாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ட்ரி போடலாம். என்ன என்ட்ரி போட சொல்கிறாங்க, ட்ரார் அண்ட் ட்ராய் ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எட்ஸோடைய அதாவது பில்ஸ் ரிசீவருடைய என்ட்ரிஸ் வந்து நம்ம போடலாம். ஓகே, சேல்ஸ் ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டு 18,000. இப்போ கேஷ் நம்மளுக்கு 3,000 வந்துருச்சு. பில்ஸ் ரிசீவபிள் 15,000 டு ஒய். ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்,
பில்ஸ் ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து அது கேன்சல் ஆகுது இல்லையா, அதுக்கு டேட் வந்து பார்த்தோம்னா 1/2/22 திங்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் வந்து 3000 கொடுத்துட்டதா பார்த்தோம். ஓகே ஓகே, நம்ம இந்த டேட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி மேலே வந்தோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம 2 மாதம் இந்த டேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறம் இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஒய் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் ஆப்போசிட் என்ட்ரி போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து 12% 2 மாதத்துக்கு போட்டு அதையும் இப்போ வந்து பேமெண்ட் பண்ணிடுறோம். அதாவது பில்ஸ் வந்து 2 மாதம் கழித்து பேமெண்ட் பண்ணுறேன், பட் இன்ட்ரெஸ்ட்டை இப்போவே நம்ம கொடுத்து ஆகணும் இல்லையா, அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டோம். அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு டு ஒய் அக்கௌண்ட்டு. ஓகேவா, நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் இல்லையா, அதை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து கேன்சல் பண்ணுறோம். இப்போ வந்து பில்ஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து போடுறோம். ஓகேவா, இது நம்மளுக்கு ரிசீவ் ஆகிட்டதுனால இங்கே போட்டிருக்கோம். அடுத்து நம்ம மெச்சூரிட்டி டேட் மே, ஜூன், ஜூலை 4 + 3 7. ஓகேவா, பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு போட்டு 15,000. ஏன்னா 300 வந்து முன்கூட்டியே நம்ம வந்து வாங்கிட்டோம். ஓகே, அடுத்து வந்து ஒய்யோட புக் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கேஷ் வந்து 3000 முன்கூட்டியே கொடுத்துட்டாங்களா. ஓகே, 18,000 நம்ம வாங்குகிறோம். எப்படி வாங்குகிறோம் அப்படின்னா கேஷாக 3000, பில்ஸ் பேயபிளாக 15,000 வாங்குகிறோம். இப்போ கேன்சல் பண்ணுறோம். டேட் மாறுது பார்த்தீங்களா, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு எச் அக்கௌண்ட். இது நார்மலாக கேன்சல் பண்ணுறது. இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வரும் 300 ரூபா. ஓகேவா, பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு, அப்புறம் வந்து எட்ஸ் அக்கௌண்ட். அப்புறம் வந்து இது வந்து கேன்சலேஷன் தான். இப்போ வந்து நியூவாக பில் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு என்ட்ரி போடுவோம். எட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டு டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு நம்ம இது பண்ணுவோம். அடுத்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். 15 பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி டேட் முடிகிற அன்னைக்கு போடக்கூடியது 15,000. ஓகே, நம்ம 4 இல்லுஸ்ட்ரேஷன் தான் பார்க்குறதா சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய கண்டினியூட்டி பார்ப்போம். தியரிட்டிக்கல் பார்ட் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், please share your friends. Still, if you have any doubts, please comment me. I will try to explain within one day. Bye bye.